ஓகே, வணக்கம் மாணவர்களே. நம்ம விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு இந்த பகுதி பார்த்துட்டு இருக்கோம். இதுல இன்னைக்கு பார்ட் 3 பார்க்க போறோம். காந்திய இயக்க பெண்கள். ஓகேங்களா? பார்ட் 1ல நம்ம வந்து தொடக்க கால பெண்களின் பங்களிப்பு, அப்புறம் 1916 இருந்து 47 வரை பெண்களின் பங்களிப்பு பார்த்தோம். பார்ட் 2ல சமூக சீர்திருத்தத்தில் ஈடுபட்ட ஒரு 4 பெண்மணிகள் யார் யார் சார் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஆமா, முத்துலட்சுமி ரெட்டி, மூவலூர் ராமமிர்தம் பார்த்தோம், டாக்டர் எஸ் தர்மாமல், கிருஷ்ணமல் ஜெகநாதன் பார்த்தோம். இந்த பாட்டில் காந்தி ரிலேட்டடா காந்தி இயக்கத்தை சார்ந்த பெண்மணிகளை பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுல நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது, ஆமா, தில்லையாடி வள்ளியம்மை. இவங்க இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டாங்கன்னா கிடையாது. ஆனா காந்தி விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுவதில் முக்கியமான பங்கு, முக்கியமான தாக்கம் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மையுடைய நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இவங்க பிறப்பு 1898. பெற்றோர் முனிசாமி மங்கலம். எந்த இடத்துல பிறக்கிறாங்க அப்படின்னா ஜோகர்ஸ்பர்க், தென்னாப்பிரிக்க நாட்டில் பிறக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த தில்லையாடி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூருக்குள்ளே அதுக்கு தெற்கே ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுதான் இந்த இது. இப்போ தென்னாப்பிரிக்காவில் வந்து ஒரு சட்டம் வருது. என்ன சட்டம் வருதுன்னா, தென்னாப்பிரிக்கா அந்த சர்ச் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே செய்யக்கூடிய திருமணம் மட்டும்தான் செல்லும். கோவில்களில் செஞ்சால் இது செல்லாது அப்படிங்கிற ஒரு சட்டம் வருது. சர்ச் அல்லது தென்னாப்பிரிக்க திருமண சட்டத்தின்படி இல்லாத எந்த திருமணமும் செல்லாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை யார் ஏற்றுறாங்க? தென்னாப்பிரிக்காவில் ஏற்றுறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் காந்திஜி தலைமையில் போராட்டம் நடக்குது. இந்த போராட்டம் வால்டஸ்ட் சத்தியகிரகம் கூட சொல்லுவோம். 1913 டிசம்பர் 23 அன்று வால்டாஸ்டில் நடந்த அகிம்சை போராட்டத்தில் யார் கலந்துக்கிறாங்க? ஆமாம், தில்லையாடி வள்ளியம்மை கலந்து கொண்டு அவர் வந்து கைது செய்யப்படுறாங்க. நீதிமன்றத்தில் அவங்களுக்கு தண்டனை 3 மாத கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுது. அப்போ தான் என்ன செய்யாரு, காந்தி வந்து தில்லையாடி வள்ளியம்மை சந்தித்து கேட்குறாரு, சிறைவாசம் பற்றி நீ கவலைப்படுகிறாயா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, பதில் என்ன சொல்கிறாங்க, நான் மீண்டும் சிறை செல்ல தயார், அதாவது இந்தியர்களின் நலனுக்காக இன்னுயிரையும் தருவேன் அப்படிங்கிறது கூட அந்த வார்த்தையை கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த சிறைச்சூழல் வைக்கிங்கன்னா ரொம்ப மோசமான சிறைச்சூழல், ரொம்ப கடுமையான தண்டனை. நோய் தொற்றின் காரணமாக தன்னுடைய 16வது வயது, கிட்டத்தட்ட 1914 பிப்ரவரி 22 அன்னைக்கு என்ன செஞ்சுறாரு, ஆமாம், இறந்துடுறாங்க நம்முடைய தில்லையாடி வள்ளியம்மை. அப்போ காந்தி என்ன செய்கிறாரு, வள்ளியம்மையின் வரலாறு, வள்ளியம்மையின் பெயர் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் என்றும் நினைவு கூறப்படும் என்று காந்தி தன்னுடைய தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி காந்தியோட வாழ்க்கை பயணத்தில் அவர் நடத்திய சத்தியாகிரக போராட்டத்தில் முதலில் உயிர் திறந்தவர் யாருன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வள்ளியம்மை. அவரை மகாத்மாவாக பாற்றிய பெருமை, அதாவது காந்தியை மகாத்மாவாக பாற்றிய பெருமை யாருக்கு உண்டு அப்படின்னா, ஆமாம், வள்ளியம்மைக்கு உண்டு. தில்லையாடி வள்ளியம்மைக்கு இந்த பங்கு வந்து உண்டு. அதே மாதிரி இவங்களுக்காக தமிழக அரசு செய்த சிறப்பு என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தன்னுடைய 600வது கிளைக்கு விற்பனை மையத்திற்கு தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்ற பெயர் வந்து சூட்டியுள்ளது. அதே மாதிரி சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு தமிழக முதல்வர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தில்லையாடி வள்ளியம்மை நினைவாக வள்ளி என பெயரிட்டு அவருக்கு வந்து சிறப்பு செய்துள்ளனர். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து வள்ளியம்மை பற்றி பார்க்குறோம். இவங்க விடுதலை போராட்டத்தில் ஈடுபடலை, ஆனால் காந்தியை விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுத்த ரொம்ப முக்கியமான காரணமாக இவங்க பார்க்கப்படுது. இதே கான்செப்டை இவங்க வெளிநாட்டு பெண்மணிகள் அப்படிங்கிற கான்செப்ட்லேயே இவங்களை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்த பெண்மணியாக நம்ம பார்க்கக்கூடியது யாருன்னா கடலூர் அஞ்சலையம்மாள். யார் சார் இவங்க அப்படின்னா, காந்தியால் தென்னாட்டு ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவங்க. ஓகேங்களா? பிறப்பு 1890, கடலூரில் முதுநகர் அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாங்க. இவங்க கலந்து கொண்ட போராட்டங்கள் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். ஒத்துழைமை இயக்க போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. 1920 காந்தி கடலூருக்கு வராரு. இந்த காலகட்டத்தில் இவங்க காந்தியை சந்திக்க முயற்சிக்கிறாங்க. இவங்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. உடனே பருது அணிஞ்சு குதிரை வண்டியில் சென்று காந்தியை வந்து சந்திச்சுட்டு வர்றாங்க. ஓகேங்களா? இதற்காக இவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, காந்தி தென்னாட்டு ஜான்சி ராணி அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? 1927 இந்த காலகட்டத்தில் நீல்சிலை அகற்றும் போராட்டம் நடக்குது. இவங்க சிறைக்கு போகிறாங்க. இவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க. மகள் பேர் அம்மா கண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அது அம்மா பெண்ணு காந்தி லீலாவதி என பெயர் வைத்து தன்னுடைய வாரத ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போய் கல்வி படிக்க வச்சதெல்லாம் வரலாறு வந்து இருக்குது. ஓகேங்களா? இறப்பு எப்போ இறக்குறாங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா பிப்ரவரி 20, 1961 வந்து இறந்துடுறாங்க. அப்போ கடலூர் அஞ்சலையம்மாள் ரொம்ப முக்கியம். காந்தியால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவங்க இவங்க தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா அம்புச்சித்தம்மாள், காந்தியின் வளர்ப்பு மகள் என்று அழைக்கப்பட்டவங்க இவங்க தான். ஓகேங்களா? பிறப்பு 1899 ஜனவரி 8 சென்னையில் வந்து பிறக்கிறாங்க. காந்தியால் தத்தெடுக்கப்பட்ட மகள், காந்தியால் வளர்ப்பு மகள் என்று அழைக்கப்படக்கூடியவங்க இவங்க தான். பாரதியாருடைய பாடல்கள் இவர்களுக்கு வந்து விடுதலை உணர்வை வந்து தூண்டியது. இவங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்நிய துணிவிற்கு கடைக்கு எதிராக சீனிவாசா காந்தி அப்படிங்கிற தொண்டு நிலையத்தை ஆரம்பிக்கிறாங்க. சீனிவாசா அப்படிங்கிறது அவங்களோட தந்தையார் பேரை இண்டிகேட் பண்ணுது, காந்தி அப்படிங்கிறது மகாத்மா காந்தியை இண்டிகேட் பண்ணுது. 2 பேரோட பேர்லையும் சேர்த்து சீனிவாசா காந்தி நிலையம் அப்படிங்கிறத வைக்கிறாங்க. இவங்களுடைய நூல் வந்து நான்கண்ட பாரதம் தன்னுடைய 70வது வயதில் வந்து எழுதுறாங்க. இவங்களுக்கு
மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா. வகித்த பதவிகள் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1957லேருந்து 62 வரையும் தமிழ்நாடு காங்கிரஸ் குழுவோட மாநில துணைத் தலைவராக இருந்திருக்காங்க. 31லேருந்து 47 வரையும் உமன் இந்தியா அசோசியேஷன் மகளிர் இந்திய சங்கத்துடைய பொருளாதார இருந்திருக்காங்க. சேர்மனாக 1957 மாநில சமூக நல வாரியத்துடைய தலைவராக 1957 இருந்திருக்காங்க. எழுதிய நூல் என் தந்தையார், மகாத்மா காந்தி நினைவு மாலை, நான் கண்ட பாரதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வேத வித்தகர் வியாசகர், கே முன்சி, மொழிபெயர்ப்பு துளசி ராமாயணத்துடைய முதல் 2 காலத்தை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இவங்க மொழிபெயர்ப்பும் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. பாருங்க, இவங்களை பற்றி ஒரு கேள்வி. நான் கண்ட பாரதம் என்ற நூலை எழுதினவங்க யாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அம்புஜத்தம்மாள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி. இவங்க பிறப்பு 1892 சென்னையில் தான் பிறந்திருப்பாங்க. 1926 பாரிஸில் அகில உலக பெண்கள் வாக்குரிமை மாநாடு நடந்திருக்கும். அதில் இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவாக, இந்தியாவுடைய பிரதிநிதியாக யார் கலந்துக்கிறாங்க அப்படின்னா ஆமாம் நம்முடைய ருக்மணி லட்சுமி தான் கலந்துக்கிறாங்க. 1930 வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் ராஜாஜியோட 12 பேர் உப்பு அள்ளி இருப்பாங்க. அதில் இவங்களும் ஒருத்தவங்க கலந்து கொண்டு அபராதம் கட்டிய இந்திய அளவிலேயே முதல் பெண்மணி இவங்க தான். யார் சார் அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி. 1934 முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற பெண் உறுப்பினர். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் முத்துலட்சுமி ரெட்டி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத முதல் நியமன உறுப்பினர்னா யாரு? ஆமா, முத்துலட்சுமி ரெட்டி தான். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த வார்த்தை யூஸ் பண்ணாவே யார் தான்? ருக்மணி லட்சுமி தான் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற பெண் உறுப்பினர். 1937 துணை சபாநாயகர் ஆகிறாங்க. யாருடைய அமைச்சரவைனா ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும்போது இவங்க தான் துணை சபாநாயகர். 1946 டி பிரகாஷ் அமைச்சரவையில் இவங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி ஒதுக்கப்படுகிறது. சுகாதாரத்துறை அமைச்சராக முதல் பெண் அமைச்சர் வந்து இவங்க தான். ஓகேங்களா. ஓகே, இவங்க கலந்துகிட்ட போராட்டம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீர்சிலை அகற்றும் போராட்டம், சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம், சட்டமறுப்பு இயக்கம், இதெல்லாம் வந்து இவங்க வந்து கலந்துக்கிறாங்க. 1977 மத்திய அரசு இவங்களுக்கு வந்து அஞ்சல் தலை வெளியிடுது. தமிழ்நாடு அரசு இவங்களுக்கு சென்னை எக்மோரில் இருக்கக்கூடிய அந்த மார்ஷல் சாலையை வந்து என்ன செய்கிறாங்க? ருக்மணி லட்சுமிபதி சாலை அப்படின்னு பேர் மாற்றுறாங்க. தமிழ்நாடு அரசு செஞ்சது இதுதான். ஓகேங்களா. அப்போ இவங்களை பற்றி இந்த இயர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ருக்மணி லட்சுமதி வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்தில் கலந்து கொண்டு அபராதம் கட்டிய முதல் பெண்மணி இந்திய அளவில் இவங்க தான். ஓகேங்களா. ஓகே, பார்த்தா அப்படின்னா இவங்களை பற்றி கொஸ்டின்ஸ் பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் ருக்மணி லட்சுமிபதி பற்றிய சரியான கூற்று எது? இவர் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டார். கரெக்டு. சட்டமறுப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டார். ரைட்டு. ராஜாஜி மந்திர சபையில் துணை சபாநாயகராக இருந்தார். ரைட்டு. 1926 பாரிஸில் நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் கலந்து கொண்டார். இதுவும் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் 1, 2, 3, 4 ஆர் கரெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மற்றும் உப்பு சத்தியாகிரகத்தையும் எடுத்து நடத்தி கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆமா ருக்மணி லட்சுமிபதி தான். மெட்ராஸ் மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி தான். தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவருமானவர், உப்பு சத்தியாகிரகத்தை எடுத்து நடத்தி கைது செய்யப்பட்டவர் திருமதி ருக்மணி லட்சுமிபதி. 2 டைம் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், தமிழகத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருனாலும் ருக்மணி லட்சுமிபதி தான். அப்போ அவங்களோட உப்பு சத்தியாகிரக போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து அதை சுற்றி தான் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். பாருங்க, 1926 நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை மாநாட்டில் இந்திய சார்பில் பங்கேற்றவர் யார் அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி. தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. இதோட 7 தடவை இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ருக்மணி லட்சுமி பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, இப்போ அடுத்த பெண்மணி நம்ம வந்து மஞ்சு பாஷினியை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க பிறப்பு 1906. இதுக்கப்புறம் வர்றவங்களால என்ன முக்கிய பெண்கள் யார், என்ன முக்கியமான போராட்டத்தில் கலந்து கொண்டாங்க அப்படின்னு பார்த்தா கூட போதுமானது. பிறப்பு 1906. எந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. 1940 சேவதானம் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. இறை அமைப்பு தேசப்பற்ற பொது சேவைக்காக ஏற்படுத்தப்பட்டதா இந்த சேவதானம் அப்படிங்கிற அமைப்பு. 1942 வெள்ளையனு வெளியேறு இயக்கத்தில் வந்து கலந்துருப்பாங்க. 1947 67 வரையும் சென்னை மாகாண மகிழா காங்கிரஸோட தலைவராக இருந்தது யார் அப்படின்னா இவங்க தான். ஸோ இவங்களை பற்றி இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். மஞ்சுமா பாஷினி முக்கியமானது வெள்ளையனு வெளியேறு போராட்டத்தில் கலந்துருப்பாங்க. 1942 சேவதானம் அப்படிங்கிற அமைப்பு இறை அமைப்பாகவும் தேசப்பற்ற அமைப்பாகவும் பொது சேவை அமைப்பாகவும் இருந்தது. 1930 வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக போராட்டத்திலே கலந்துருப்பாங்க. 47 to 67 சென்னை மாகாணத்துடைய மகிழா காங்கிரஸுடைய தலைவராகவும் இவங்க இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பத்மாஷினி அம்மையார் எங்கே பிறக்கிறாங்க அப்படின்னா மதுரை சோழவந்தன் பகுதியில் பிறக்கிறாங்க. இவங்களால் தொடங்கப்பட்டது கதலி இயக்கம், மதுரையில் தொடங்கியிருப்பாங்க. இவங்க கலந்து கொண்ட போராட்டம் முக்கியமானது நீர்த்திலை அகற்றும் போராட்டம், அது இல்லாமல் ஒத்துழையாமை இயக்க போராட்டம், சட்டமன்ற இயக்க போராட்டம். இவங்களை பற்றி கேட்கணும் அப்படின்னா அந்த சகோதரிகள் சங்கம் இதை தொடங்கினவங்கள இவங்க ஒருத்தவங்க பத்மாஷினி அம்மையார். ஓகேங்களா. பாருங்க,
தமிழகத்தில் 1927ஆம் ஆண்டு நீல்ஸ்லி உருவ சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி தியாகி யார்? நாளில் பார்த்துட்டோம் அப்படின்னா இது நாளில் பார்த்துட்டோம் அப்படின்னா பத்மாசினி அம்மையார் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது துர்காபாய் தேஷ்முக். ரொம்ப முக்கியமானவங்க. பிறப்பு 1919. எங்கே சார் பிறக்கிறாங்க அப்படின்னா ராஜமுந்திரி, ஆந்திர பகுதியில் தான் பிறக்கிறாங்க. பட் இவங்க படிப்பு வளர்ப்பு எல்லாமே எங்கே தான் இருக்குது? சென்னையில் தான் இருக்குது. 1930 சென்னை உப்பு சத்தியாகிரகம் டி பிரகாசம் தலைவர்கள் நடக்குது. அவள் மகளிர்கள்லாம் ஒன்றிணைத்தது யார் அப்படின்னா இவங்க தான். 1930 சென்னை உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் மகளிர் குழுவை ஒன்றிணைத்த முக்கிய பங்கு யாருக்கு இருக்குது சார் அப்படின்னா துர்காபாய் தேஷ்முக்கு தான் இருக்குது. 1937 ஆந்திர மகிழா சபா அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருப்பாங்க. 46 அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர் பார்ப்போம். 15 பெண் உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னு பார்ப்போம். அதில் இவங்க ஒருத்தவங்களாக இருந்திருக்காங்க. 1952 பிளானிங் கமிஷனில் இவங்க வந்து ஒரு உறுப்பினராக இருந்திருக்காங்க. 1958 NCWE நேஷனல் கவுன்சில் ஃபார் உமன் எஜுகேஷன், ஓகேங்களா, அதோட உறுப்பினராகவும் இவங்க இருந்திருப்பாங்க. மத்திய அரசு இவங்களுக்கு வழங்கிய விருது பத்ம விபூஷன் விருது. இது எல்லாமே முழுக்க முழுக்க மனப்பாடம் பண்ணுற பகுதி தான். இதில் புரிஞ்சுக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. டேட்டா தான், எல்லாமே டேட்டா தான். மனப்பாடம் பண்ணிட்டா நமக்கு போதுமானது. ஓகேங்களா? பாருங்க, எந்த விடுதலை போராட்டத்தில் பெண்மணி மெட்ராஸ் எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டார்? இந்த நாளில் பார்த்தோம் அப்படின்னா ஆமாம், யார் கரெக்டு? ஆமாம், செல்வி துர்காபாய். இதில் மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் இவங்க மட்டும்தான். யாருன்னா டி பிரகாசம் தலைமையில் இந்த மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் மகளிர் குழு ஒன்றிணைத்த முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குது? ஆமாம், துர்காபாய் தேஷ்முக்கு இருக்குது. அடுத்து TS சவுந்தரம் 1904 நெல்லை திருக்குறங்குடி அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாங்க. இவங்களுடைய கணவர் பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னா G ராமச்சந்திரன். ஓகேங்களா? ஹரிஜன சேவா சங்கம் காந்தியால் ஏற்படுத்தப்பட்டது. அதில் ஈடுபாடு கொடுத்துருப்பாங்க. மருத்துவர், சமூக சேவகர், விடுதலை போராளி. திண்டுக்கல்ல காந்தி கிராம அறக்கட்டளை அப்படிங்கிறது இவங்க வந்து சின்னாலம்பட்டி அப்படிங்கிற இடத்துல நிறுவியிருப்பாங்க. காந்தி கிராம பல்கலைக்கழகம் அதோடைய துணைவேந்தராகவும் இவங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்க? பணியாற்றிருப்பாங்க. 1962 நேரு அமைச்சரவையில் துணை கல்வி அமைச்சராகவும் யார் இருந்திருப்பாங்க? TS சவுந்தரம் இருந்திருப்பாங்க. 1962 இவங்களுக்கு பத்ம பூஷன் விருது வந்து கொடுக்கப்படுகிறது. 2005 இவங்களுக்கு அஞ்சல் தலை மத்திய அரசால் வெளியிடப்படுகிறது. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த பாட்டுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது டேட்டாஸ் மட்டும் தான். இயரில் என்ன நடந்துச்சு, என்ன போராட்டம் கலந்துக்கிறாங்க, என்னத்தை ஏற்படுத்தினாங்க, முழுக்க முழுக்க மனப்பாடம் பண்ண வேண்டிய போகுது. அடுத்து ஆரிய இன்றைய பாஷ்யம் 1932 ஜனவரி 26 புனித சார்ஜ் கோட்டையோட உச்சியில் என்ன செஞ்சிருப்பாங்க? கொடியேற்றினாங்க. இவங்க தான். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1932ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாளில் புனித சார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் யாருன்னா ஆரிய என்ற பாஷ்யம் தான். ஓகே, ஸோ இதோட வந்து உங்களுக்கு காந்திய இயக்க பெண்கள் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த காந்திய இயக்க பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பள்ளி புத்தகத்தில் அங்கே ஒரு சில டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். நம்ம ஸ்கூல் புக் மெட்டீரியல் கொடுத்துருப்போம், அதையும் பார்த்துக்கங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. முக்கியமானது இதுதான். இவங்க இந்த போராட்டத்தில் கலந்துருக்காங்க. யார் என்னென்ன போராட்டத்தில் கலந்துருக்காங்க, எந்த வருஷத்தில் கலந்துருக்காங்க. சில பெண்மணிகள் நூல்கள், உதாரணத்துக்கு நான்கண்ட பாரதம், இந்த மாதிரி நூல்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த நூலில் யார் எழுதுனாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா மதிப்பெற்ற மைனர், ஓகேங்களா, வாசிகளின் மோசவலை, அந்த மாதிரி நூல்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நூல்கள்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸாக கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி படிங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பர் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பள்ளி புத்தகத்தில் படிக்கக்கூடியது, அதர் சோர்சஸில் படிக்கக்கூடியதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். படிக்க என்ன செஞ்சுக்கணும்? ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு குரூப் லெவலுக்கு தயாராகணும் இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம். ஓகேங்களா? அப்போ தான் முழு மதிப்பெண்ணை வந்து எளிமையாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இன்னும் ஒரே ஒரு வகுப்பு மட்டும்தான் உங்களுக்கு இந்த இதில் இருக்கும். அடுத்த வகுப்பில் இந்த பாடத்தை வந்து முடிச்சிடலாம். அடுத்த வகுப்பை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து நிறையா இருக்கும். பெண் எழுத்தாளர்கள் வந்து கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அது மாதிரி பாடகர்கள், வெளிநாட்டு பெண்மணிகள், தலைவர்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள், இப்போன்னு ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. எல்லாரையும் சேர்த்து அடுத்த வகுப்பில் முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பாட்டு வந்து உங்களுக்கு முழுமையாக முடிஞ்சிடும். ஓகே, நன்றி.